வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே காற்று மலையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம் இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொண்டரங்கி மலை அப்படியே வந்தீங்கன்னா அதுக்குள்ள வியூ பார்க்கலாம். இதான் அடிவாரம். என்ன மலை? கொண்டரங்கி மலை. இன்னைக்கு நம்ம ஏற போற கொண்டரங்கி மலை ஏற போற நம்ம டீமுங்க. ஓகே இது வரைக்கும் வந்து அவ்வளோ கஷ்டமாக தெரில. இன்னுமே ஏற போகிறோம் ரொம்ப கஷ்டமான விஷயம். வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் எல்லாருமே கொண்டரங்கி மலைக்கு வாங்க, எல்லா சிவனோட தரிசனம் பார்க்கலாம். வாங்க. ஓகே இந்த ஆங்கிள் அப்படியே எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். இல்லை இல்லை என்னது ஆமாம் ஆமா தெரியலப்பா. ராஜ்மேல் அடிச்சாங்களே மைண்ட். வேற லெவல். சொல்லுங்க இது வரைக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா பகுதி கடந்திருக்கோம் கொண்டரங்கி மலையில. வந்து ஒரு பகுதி நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். இனி இருக்கு முக்காவாசி இருக்கு. சரி சிவனை மேலே போனால் தான் அவரை தரிசனம் பண்ணிட்டு தரிசிக்க முடியும். கண்டிப்பாக. ஓகே ஓகே. இது வரைக்கும் உள்ள அட்வென்ச்சர் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது. நாளைக்கு இதே மாதிரி யாராவது வர்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. ஓகே 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 கைஸ் பாருங்கள், இவ்வளோ தான் நமக்கு ஏறுறதுக்கு வழி. அதில் ஒரு சின்ன ஒரு பிடி கொடுத்துருக்காங்க. இந்த பிடியில் தான் நம்ம ஏறி கீழே இருந்து மேலே வரணும். ப்ரோ இந்த பாதையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ செம்ம த்ரில்லிங்காக இருக்குது பாய். செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. பாதை எப்படி இருக்குது? ரொம்ப குறுகலான பாதை. இந்த கவனமாக தான் மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. செங்குத்தாக இருக்குது இல்லையா? செங்குத்து பாதை அது. அதில் ரொம்ப கவனமாக வர்றவங்க ரொம்ப கவனமாக வரணும். இப்போ சொல்லுங்கள், இதில் லேடிஸ் சின்ன பிள்ளைங்க வர்றது ரொம்ப ரிஸ்க்கான ரிஸ்க்கா இல்லை வரக்கூடாதா? எப்படி சொல்கிறீங்க? வரலாம், நம்பிக்கை உள்ளவங்க வந்துடலாம். தைரியமாக மேலே போய் கீழே இறங்கிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் இந்த கொண்டரங்கி மலைக்கு வரலாம். ஓகே மேலே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டோம். மேலே போய் சொல்கிறேன்.
நல்லா அடிவாரத்துக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். செம்ம த்ரில்லிங்காக இருக்கலாண்ணா. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கலாமா? இது 2வது ரவுண்டு. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எப்படி இருக்கு மேலே போய்ட்டு வந்தானோ? நல்லா இருக்குங்களா? அருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, சரி, நல்லா தரிசனம் ஆச்சு. அருமையான தரிசனம். ஓகே ஓகேப்பா. எந்த ஊர்? மதுரை. ஓகே, நாங்கள் 3ஆர். வெரி குட். ஓகே, மலைப்பகுதி வாசிய மக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இருங்கப்பா. ஓகே, ஆமாம், பார்த்தது சந்தோஷம். இதெல்லாம் செங்குத்தான பாதை. இது மேலே இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோ பெண்ணுங்களோ வயசானவங்க வரும்போது ரொம்ப கவனமாக வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாதை அந்தளவுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, கேர்ஃபுல்லாக வாங்க. அது இல்லாமல் ரொம்ப குறுகலாகவும் இருக்குது. ஓகே வாங்க கைஸ். இவ்வளோ நேரம் வந்தாலும் அவ்வளோ கஷ்டமாக தெரில. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா தான் நல்லா செங்குத்தான பாதை. இதில் ரொம்ப கவனமாக போகணும். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதை வந்து இந்த லைனில் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இது ரொம்ப டேஞ்சர் இது. பரவாயில்ல, இப்போ வந்து எவ்வளோ ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு பாதையெல்லாம் போட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழி உண்டாக்கி கொடுத்துருக்காங்க. வழி உண்டாக்கி கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணிக்கோங்க. தம்பி உங்கள் பேருங்கம்மா? ஓகே, என் பேர் வந்துட்டு தீபக்ண்ணா. சரிங்க. ஸோ இப்போ நின்றுக்கிற மலை கொண்டாடிங்க மலை. சரி. இல்லை, டெய்லி எத்தனை வாட்டி ஏறி வேலை இருக்குது? இந்த மலையை வந்துட்டு டெய்லி 4 டைம் ஏறி இறங்கிட்டு இருக்கிறேன்னா உலக சாதனைக்காக. சரிங்க. உங்கள் மோட்டிவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு படிக்கலாம். கின்னஸ் ரெக்கார்ட் அடிக்கணும்னா இருக்கு. ஜாப் வந்துட்டு தோட்டத்தில் வந்துட்டு ஏதாச்சும் வேலை இருந்தால் வேலை செய்யணும். வெரி குட். விவசாயங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு காரியம் தான் அது. கண்டிப்பாண்ணா. சரி, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய கண்டிப்பான முறையில் கின்னஸான கிடைக்கும். என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. சரி, ஓகே. இதில் வந்துட்டு நம்மளால இது ஒரு டைம் வந்துட்டு நல்லா ஒரு 20 நிமிஷத்தில் ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸோ நான் 2-3 ஆச்சு. ஸோ கண்டினியூ வந்துட்டு 4 டைம் ஏற ஆரம்பித்தேன். சரி. ஸோ இந்த ஒரு டைமிங்கில் வந்துட்டு முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமிங்கில் வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இது உங்களுக்கு இப்போ நீ இந்த ஏரி இறங்குறது உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும். நல்லா உங்களுக்கு ஒரு ஏதாவது இப்போதைக்கு பரவாயில்ல, ஆனால் இன்னும் நிறைய பேர் தெரிய வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக தெரியும். நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் போட்டு விட்றோம். கண்டிப்பான முறையில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. சரியா? நன்றி, வாழ்த்துக்கள். வீடியோ வரமா? சென்டர் ப்ளே பண்ணிக்கோங்க. அவர் வரும்போது அடுத்து நான் யாரும் இங்கே கால் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஓகேவா? நான் மேலே ஃபோனை கொண்டு போய்க்கலாமா? வீடியோலாம் வெட்டி பிடிக்கிறாங்க. பாருங்க, ரொம்ப ரிஸ்க்கான பாதை இது. பரவாயில்ல, ஒரு நேரம் இடம் முடியாது. செயின் கொடுத்துருக்காங்க. இப்போதான் அந்த பக்கம் எடுத்துட்டு இந்த பக்கம் எடுக்கிறேன். ப்ரோ, உங்களால் மட்டும் இதை எப்படி முடியுது? எங்களால் சுத்தமாக முடியல. எங்களுக்கு வந்து ஹை பார்த்தீங்கன்னா ரிஸ்கி. எடுத்தா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரிஸ்க் எடுத்தான். அதனால் அது நம்ம தம்பியோட சப்போர்ட் வர நிறையா இருந்துச்சு. பரவாயில்ல. இன்னும் எவ்வளோ தூரமாக மேலே போகணும்? அவ்வளோதாண்ணா, 2 மினிட்ஸ். அவ்வளோதான். இங்கே பாருங்க கைஸ், இது வந்து தான் சுடுவேனுங்கிறது. இது வந்து தண்ணி இப்போ இல்லை, ஆனால் இது குடிக்கிறதுக்கு இதில் தான் எடுப்போம்ங்கிறாங்க.